ஓ சூப்பர். ஆனா நான் வந்து ஊத்தங்கரை வகுப்பு போய் ஆகணும். ஆமா. சங்கர் கேட்டாப்ல டாக்டர் வகுப்பு கேன்சல். ஐயோ முடியவே முடியாதுப்பா, ஆதீனம் சம்பந்தப்பட்டது, போய் தான் ஆகணுமா, நான் திங்கக்கிழமை வரேன்ட்டேன். சரி சரி. உடனே போய் பார்த்துட்டு விட்டேன், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு விட்டேன். பேர் வைக்கிறாங்க, அதாவது ராஜேஸ்வரி கூட்டுக்கிறாங்களா, ஆனா ஜாதகப்படி ஒய்யில வரணும் பேர், யாழினின்னு வைக்கிறாங்க. சரிங்க, நல்லது நல்லது. ஜாதகப்படி ஜோசியர் என்ன சொல்லிருக்காரு, யாவல ஆரம்பிக்கணும், யாழினி யோகி அப்படி இது மாதிரி. சரிங்க. கூப்பிடுறது ராஜேஸ்வரி கூட்டுக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்க சரி. சித்தி பேரை கூட்டுக்கலான்றாங்க, அதை வைக்கிறது அது மாதிரி வைக்கணும்ன்றாங்க. நல்லது நல்லதுங்க. அதுக்கு போக முடியாது பாருங்க, வகுப்பு எடுக்கிறதுனால போக முடியாது சூழ்நிலை, என்ன பண்றது நம்ம, என்ன பண்றது. ஆமா ஆமா. சரி, நீங்க வந்து பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பதிக்கு கடவுள அந்த முக்கியமா எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அதான் 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 அதான். ரெக்கார்ட் போட்டாச்சுங்க, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? அம்மா புவனேஸ்வரியம்மா ஆரம்பிங்க. சிவாய நம. சிவாய நம. சிற்றம்பலம். திருவடி வணக்கம். சொல்றேன், பேசணுமா? சிவாய நம. கேக்குதுங்களா? சிவாய நம. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளத்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, காவாய் கனக திரளையே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி, உண்ணாமலை சமேதர் அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தின முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்மை உடனடி சீபஜோதிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா, நீங்க 4 திதி விநாயகர் திதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில்வலி வளமுறை இறையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ, கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று
நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருபாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் 3வது தொகுப்பாக ஊத்தங்கரை மையத்திலே சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணி மையத்திலே 3வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றிற்கும் மேலாக அடியனுடைய இந்த முதுமை பருவத்திலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்து என்னையும் உங்களில் ஒருவனாக பாவித்து என்னுடைய கருத்துக்களை அவர்கள் குறித்து கேட்டு மகிழும் வணக்கத்திற்குரிய பிரேமா அம்மையாருக்கும் செல்வி அம்மையாருக்கும் அதை சிறப்பான முறையிலே பதிவு செய்து வரும் சாருமதி அம்மையாருக்கும் மற்றும் உங்களோடு தோளாக தோள் நின்று இந்த அமைப்பை செவ்வன நடத்தி வரும் அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த குழுமத்திலே தொடர்ந்து பல பேராசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட பேராசிரியர் திருவடிகளை மனம்மை முழுவா வணங்குகிறேன். அதேபோல் பேரறிஞர்கள் திரு சேகரையா போன்ற பேரறிஞர்கள் எங்களுடைய சொற்பொழிவுகளை கேட்டு அதனுடைய நுட்பத்தை மிக மிக ஆராய்ந்து அதில் உள்ள குற்றங்குறைகளை சுட்டி காட்டி எங்களை மேலும் செம்மைப்படுத்தி கொண்டு வரும் அப்படிப்பட்ட சேகரையா போன்றவர்கள் திருவடிகளை மனம்மை முழா வணங்கி, கடைசியாக ஆனால் முக்கியமானது, அடியனுடைய சித்தாந்த அறிவு இந்த அளவிலே இருக்கிறது என்றால் அதுக்கு முழுமுதற் காரணம் ஈரோடு பேராசிரியர் திரு லிங்கவாசம் ஐயா அவர்கள் தான். வயதிலே என்னை விட இளைவர் தான், 20 வயது இளையவர் என்னை விட. இருந்தாலும் அனுபவத்திலே ரொம்ப ரொம்ப சீனியர். அவர்தான் எனக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் அடுத்த நொடியே அந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்து இப்பொழுது ஏதோ ஓரளவு நான் சித்தாந்த பேராசிரியர் என்ற அளவிலே நல்ல முறையில் கருத்துக்களை சொல்வதற்கு அவருடைய உதவி இல்லை என்றால் என்னால் எப்படி செயல்பட்டிருக்க முடியாது. அந்த அளவிலே ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் 20வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். ஈண்டு பக்க போலி 4மா அந்த பாடலை பார்த்துங்க. இப்ப பதம் சொல்றேன். அந்த ஈண்டு பக்க போலி பாடல் 20, பாடல் ஆரம்பம் ஈண்டு பக்க போலி 4ன்னு வரும். அம்மா சார்ஜ் போடுறீங்களா? பாடலை மேல போடுறீங்களாம்மா? சாருமதியம்மா சரிங்க, நீங்க எடுங்கய்யா. ஈண்டு பக்க போலி 4 பதம். அம்மா கேக்குதுமா? கேக்குது கேக்குது, போடுங்க. சரிம்மா, பிரசன்ட் பண்றேன். பதம்மா. ஈண்டு பக்க போலி 4 பதம்மா. ஈண்டு பக்க போலி 4 அது பதம். ஈண்டு பக்க போலி 4 அதற்கு உரை அனுமான உறுப்பாக செறிந்த பக்க போலி 4 வகையாகும். பதம் ஈண்டு பக்க போலி 4, அதற்கு உரை அனுமான உறுப்பாக செறிந்த பக்க போலி 4 வகையாகும். இந்த இடத்துல போலின்னா ஆபாசம்னு அர்த்தம், தவறு. போலி நம்ம என்ன சொல்றோம், அது போலி உண்மை இல்லைன்னு சொல்றோம்ல, தவறானது அர்த்தம். போலின்னா தவறு அல்லது ஆபாசம் சொல்றாங்க. பதம் ஈண்டு பக்க போலி 4, அதுக்கு உரை அனுமான உறுப்பாக செறிந்த பக்க போலி 4 வகையாகும். அடுத்தது பதம் ஏது போலி ஒரு 3ஆய் வேண்டும்
எழு மூன்றாகும். ஏது போலி ஒரு மூன்றாய் வேண்டும் எழு மூன்றாகும். ஏது போலி ஒரு மூன்றாய் வேண்டும் எழு மூன்றாகும். அதற்கு உரை: ஏது போலி மூவகைப்பட்டு விரிவினால் ஏது போலி மூவகைப்பட்டு விரிவினால் வேண்டப்படுகின்ற 21 ஆகும். ஏது போலி மூவகைப்பட்டு விரிவினால் வேண்டப்படுகின்ற 21 ஆகும். அடுத்த பதம் விலங்கு உவமை போலி. விலங்கு உவமை போலி ஈரொன்பான் இரண்டும். விலங்கு ஓமை போலி ஈரொன்பான் இரண்டும். பதம் விலங்கு ஓமை போலி ஈரொன்பான் இரண்டும். அதுக்கு உரை: விளங்குகின்ற ஓமை போலி 18 ஆகும். விளங்குகின்ற ஓமை போலி 18 ஆகும். அடுத்து பதம் தோல்வித்தானம். தோல்வித்தானம் 2. தோல்வித்தானம் 2 22. தோல்வித்தானம் 2 22. பதம் உரை: தோல்வித்தானம் வகையால் 2 ஆகி தோல்வித்தானம் வகையால் 2 ஆகி விரிந்து தோல்வித்தானம் வகையால் 2 ஆகி விரிந்து 22 ஆகும். விரிந்து 22 ஆகும். அடுத்தது பதம் கருதில் இவை ஆண்டு மொழிவர். கருதில் இவை ஆண்டு மொழிவர். பதம் கருதில் இவை ஆண்டு மொழிவர். அதற்கு உரை: ஆராயுங்கால் இவைகளையெல்லாம் ஆராயுங்கால் இவைகளையெல்லாம் வாதம் நிகழ்த்தும் போது எடுத்துச் சொல்வர். ஆராயுங்கால் இவைகளையெல்லாம் வாதம் நிகழ்த்தும் போது எடுத்துச் சொல்வர். அடுத்தது பதம் அழைக்கில் அவை எல்லாம். அழைக்கில் அவை எல்லாம் 65 ஆகும். அழைக்கில் அவை எல்லாம் 65 ஆகும். அதற்கு உரை: அளக்குமிடத்து அல்லது கூட்டிய பொழுது. அளக்குமிடத்து அல்லது கூட்டிய பொழுது அவைகள் எல்லாம் சேர்ந்து 65 ஆகும். அளக்குமிடத்து அல்லது கூட்டிய பொழுது அவைகள் எல்லாம் சேர்ந்து 65 ஆகும். அதை முடிஞ்சு போச்சுக்கு. இதில் என்ன சொல்றாருன்னாங்க, போலின்னா ஆபாசம்னு அர்த்தம். தர்க்கம் செய்யும் போது ஏற்படும் குற்றங்களை கூறுகிறார். தர்க்கவாதம் செய்யும் போது 65 வகையான குற்றங்கள் நிகழுன்றார். இப்ப வாத பிரதிவாதம், என்னுடைய சமயம் உயர்ந்து உன்னுடைய சமயம் உயர்ந்து என்று சொல்லி வாத பிரதிவாதம் பண்ணும்பொழுது 65 வகையான குற்றங்கள் நிகழக்கூடும் என்று சொல்றார். போலி என்றால் ஆபாசம், தவறு அப்படின்னு அர்த்தம்.
இதெல்லாம் அனுமான பிரமாணத்துக்கு உறுப்புகள். இந்த நம்ம சொன்னவே பக்கம், சபக்கம், விபக்கம்லாம் இதெல்லாம் அனுமான கருதல் அளவிக்கு உறுப்புகள் எல்லாம். பக்க போலி என்பது 4 வகை. அதாவது ஒரு பக்கம் ஒத்து பக்கம் போல தோன்றுவது, இது பக்கப்போலி. துணியும் பொருளுக்கு இடம் ஆகாதது. இதை ஒவ்வொன்றா விரிச்சு சொல்றேன். துணியும் பொருளுக்கு இடம் ஆகாதது, அதர் ஒரு பக்கம் இடம் ஆகாதது, துணிந்த பொருளுக்கு இடம் ஆவது, அதற்கு ஒரு பக்கம் இடம் ஆவது, 4 வகையா சொல்றார். ஏது போலி துணியப்படாதது, மறுதலைப்படுவது, ஒருதலைப்படாதது என்ற 3 வகை. இதை ஒவ்வொன்றும் விரிக்கிற பின்னால விரிச்சு சொல்றேன். ஓமை போலி வந்துங்க உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் இருவை பக்கத்து விரிகிறது. உடன்பாடா சொல்றது, எதிர்மறையா சொல்றது. அடுத்து தோல்வித்தானம், மயங்கி பேசுதல், சும்மா இருத்தல், இதெல்லாம் 65 சொல்றாரு. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திக்க போகிறோம். இப்போ முழுமையா நம்ம ஒவ்வொன்றையும் சிந்திக்க போறோம். அதாவது அளவை, காட்சி, கருதல், உரை என்று 3 ஆயினும், அளவைனா காட்சி, கருதல், உரை. காட்சினா பிரத்யட்சம், கண்களால் பார்ப்பது, காதால கேட்பது, தோலால ஸ்பரிசத்தை உணர்வது, நாக்கால சுவைப்பது, மூக்கால மனத்தை உணர்வது, அது காட்சி அளவை. கருதல் என்பது அனுமானித்து அணுவது, இது இருக்கிறதுனால இது இருக்கலாம் என்று அனுமானித்து அறிவது. உரை என்பது ஆகமம், அருளாளர்கள் சொல்லியுள்ள கருத்துக்கள். இது 3 தான். காட்சி, கருதல், ஆகமம் அல்ல உரை என்று 3. இதுல என்ன குறை சொல்றாங்க? காட்சியில நுட்பம் இல்லை. ஏன்னா நான் கண்டது ஒரு மாதிரி சொல்லுவேன், நீங்க அதே பொருளை வேற மாதிரி சொல்லுவீங்க. 2 பேரும் ஒரு பொருளை தான் பார்க்குறோம். ஆனா நான் என்ன சொல்லுவேன், நான் பார்க்கக்குள்ள அப்படிதான் தெரியும்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுவீங்க, இல்லை நான் பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லுவீங்க. அப்போ காட்சி அளவை நபருக்கு நபர் மாறுபடும். அதை நான் ஒரு கண்ணோட்டத்திலே பார்ப்பேன் ஒரு பொருளை, நீங்க ஒரு கண்ணோட்டத்திலே பார்ப்பீர்கள். ஆகவே காட்சி அளவை என்பது ஒரே மாதிரி இருக்காது. நான் சொல்றது போல நீங்களும் சொல்ல மாட்டீங்க. அப்போ அதுல ஒரு குறை இருக்கு. அடுத்ததாக உரை அளவை என்ன சொல்றாங்க, அருளாலும் சொல்லிட்டு போயிட்டாங்க, உரையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது விளக்கம் சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி விளக்கம் சொல்றாங்க. அருளாலும் சொல்லியது முக்கியமான கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா உரையாசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது, அதை விரித்து பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த திறத்துக்கேற்ப அவைகளை விளக்கி கொண்டு போறாங்க. ஆகவே உரையிலையும் ஒருத்தர் சொன்ன உரை மாதிரி இன்னொருத்தர் சொன்ன உரை விளக்கம் இருக்காது. இப்போ சிவஞான போதத்துக்கு ஒரு 4 பேர் உரை எழுதியிருக்காங்கன்னா, சிவஞான முனிவர் சொன்னது ஒரே கருத்தாக தான் இருக்கும். ஆனால் 4 பேர் 4 விதமாக உரை எழுதியிருப்பாங்க. கருத்து ஒன்றா தான் இருக்கும், அதை விவரிக்கும் விதம், அந்த கையாளப்படும் சொற்கள் இப்படிலாம் வேறுபடும். ஆகவே அதுலேயும் ஒரு குறை இருக்கு. ஆகவே கருதல் தான் எப்பயுமே மெய்யானதுன்றார். காட்சி, கருதல், உரை 3 இருக்கு. அதில் காட்சி அளவையும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ப மாறுபடும், ஒரே மாதிரி இருக்காது. உரை அளவையும் சொன்ன கருத்து ஒன்றாக இருக்கும், ஆனால் அதை விளக்கி சொல்லும் போது அவர்கள் அறிவுத்திறனுக்கு ஏற்ப அதை விளக்கி சொல்லுவாங்க. ஆகவே கருதல் தான் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சொல்லக்கூடியதுன்றார். கருதலை அந்த கருதல் அளவில் நிகழக்கூடிய குற்றங்களை தான் இங்கே சொல்றார். காட்சியில நிகழக்கூடிய குற்றங்களை சொல்லலை, உரையில நிகழக்கூடிய குற்றங்களை சொல்லலை. இந்த கருதல் அளவை, அனுமான அளவை இருக்கு பாருங்க, அதுல ஏற்படக்கூடிய போலிகள்னா குற்றங்கள், ஆபாசம், தவறுகள், அதை தான் இங்க சொல்றார். இப்ப பக்கம்னா முதல்ல பார்த்தோம் 17ஆம் பாடல்ல, பக்கம் என்பது பொருள் உள்ள இடம். பக்கம் என்பது பொருள் உள்ள இடம். இந்த மலையில் தீ உள்ளதுன்றோம். அப்ப மலை என்பது பக்கம். நம்ம என்ன சொல்றோம், அந்த மலையிலே தீ இருக்குன்றோம். அப்ப மலை என்பது பக்கம். அதற்கு காரணம் எப்படி சொல்றீங்க கேட்டா, புகை வருவதுன்றோம். ஏது அதுக்கு எப்படி சொல்றீங்க, நெருப்பு இருக்குன்னு எப்படி சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டார்னா, புகை வருவதால் அப்படின்னு சொல்றோம். அது ஏது. அப்ப அதுக்கு உதாரணம் சொல்றோம்.
அடுக்கலையில் அம்மா அடுப்பு பற்ற வைக்கும் பொழுது புகை வருது, அதனால இங்க புகை வருதுனால அங்க நெருப்பு இருக்கும். இது அடுக்கலையில நெருப்பு இருப்பது என்பது சபக்கம், மலை என்பது பக்கம். மலையில நெருப்பு இருக்குன்னு சொல்றோம், அது பேர் பக்கம். அதுக்கு உதாரணம் எதை சொல்றோம்? அடுக்கலையில் அம்மா சமைக்கும் போது, விறகு சமைக்கும் போது புகை வந்தது, புகை வந்தா நெருப்பு இருக்கு. அப்போ அடுக்கலை என்பது சபக்கம். பொருள் இல்லாத இடம் வந்து விபக்கம். தாமரை தடாகம் போலன்ற பொருள் இல்லாத இடம் வந்து விபக்கம். அதுக்கு என்ன சொல்றார்? தாமரை தடாகன்றார். அது எதிர்மறை. எதிர்மறையா சொல்லும் போது என்ன சொல்றோம்? உடன்பாட்டு முறையை சொல்லும் போது என்ன சொல்றோம்? இம்மலையிலே தீ உள்ளது, மேற்கோள். அப்ப இங்கே மலை என்பது பக்கம். அது எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறார். புகை வருவதால் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஏது காரணம்? அதுக்கு உதாரணம் சொல்றோம். எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை வரும், அடுக்கலை அடுப்பங்கரை போலன்றோம். இது உடன்பாட்டு முறை, அன்னுவயம். இதையே எதிர்மறையா சொன்னா இம்மலையிலே புகை இல்லை, இம்மலையிலே புகை இல்லை. அதுக்கு காரணம் நெருப்பு இல்லாததால். இம்மலையிலே புகை இல்லை, அதற்கு காரணம் நெருப்பு இல்லாததால். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றோம்? குளத்துல தண்ணீர் இருக்கு, அங்க நெருப்பு இல்லை அப்படின்றோம். இது எதிர்மறை. இதான் விபக்கம். பொருள் இல்லாத இடம் விபக்கம், பொருள் உள்ள இடம் பக்கம். அந்த பொருள் உள்ள இடத்துக்கு உதாரணமா எடுத்து காட்டப்படுகிற அடுக்கலை அடுப்பங்கிற சபக்கம். அந்த பொருள் நெருப்பு இல்லை என்று சொல்ற இடம் இருக்கு, குளம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் வந்து விபக்கம். இதுதான் சொல்றார். இந்த மூன்றும் வந்து கருதல் அளவில் உள்ள போலிகள். இதான் சொல்றார், திருப்பி திருப்பி சொல்றார். இந்த போலி என்னன்னு சொல்றாருன்னா, இந்த அளவைக்கு இந்த 4 கருவிகள்ன்றார். அளவைக்கு இந்த 4மே பக்கம், சபக்கம், விபக்கம், ஏது. இந்த 4ம் ஒரு பொருளை அளப்பதற்கு 4 வேணுன்றார். பக்கம் என்றால் பொருள் உள்ள இடம், சபக்கம் என்றால் அந்த பொருள் உள்ள இடத்துக்கு எடுத்துக்காட்டாக காட்டப்படுகின்ற அடுப்பங்கரை, ஏது என்றால் அந்த பொருள் உள்ளது என்று சொல்வதற்கு காரணம், எதனால சொல்றோன்னு காரணம். விபக்கம் என்றால் அந்த பொருள் குளத்திலே நெருப்பு இல்லை, அது மாதிரி இல்லை என்று சொல்றது. இது 4 வந்து கருதல் அளவுக்கு காரணம்ன்றார். இதுல பக்க போலி 4, பக்க போலி 4. அதுல என்ன வருதுன்னா, நம்ம புத்தகத்துல இவ்வளவு விரிவா இல்லைங்க, இது நான் வேற ஒரு தனியா கலெக்ட் பண்ணி சொல்றேன். நம்ம புத்தகத்தை சுருக்கமா முடிச்சுட்டாங்க. அதை பக்க போலி 4. உண்மை பெறப்படாதது, உண்மை பெறப்பட எழுதிக்கிறதா கூட எழுதிக்கலாமா நீங்க? பக்க போலி 4. அதுல முதலாவது உண்மை பெறப்படாது, அதாவது உண்மை இல்லாதது. அதற்கு உதாரணம் என்ன சொல்றாரு? உண்மை பெறப்படாததுக்கு உதாரணம், ஆகாய தாமரை மனம் உள்ளது என கூறினால், ஆகாய தாமரை எப்பொழுதுமே இல்லாதது. ஆகாய தாமரை நல்ல மனம் உள்ளதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன தவறு? இது ஆகாய தாமரை எப்பொழுதுமே இல்லாதது. ஆகவே இது உண்மை பெறப்படாது. ஆகாய தாமரை என்ற ஒன்று இல்லவே இல்லை. தாமரை இருந்தால் தானே முதல்ல வாசனை அடிக்கும். ஆகவே உண்மை பெறப்படாதது என்றதுக்கு உதாரணம், ஆகாய தாமரை மனம் உள்ளதுன்னு சொன்னா நீங்க வாதத்துல அது போலி குற்றம். ஏனென்றால் ஆகாய தாமரையே இல்லை, அப்புறம் எங்க இருக்கு வாசனை வரும்? அது முதல் குற்றம். இரண்டாவது உண்மை துணியப்படாது. இரண்டாவது உண்மை துணியப்படாது. பக்க போலி சொல்லி வர 4 பக்க போலியில சொல்ற. முதல் போலி உண்மை பெறப்படாதது. ஆகாய தாமரை நல்ல மனம் உள்ளதுன்னு சொன்னீங்கன்னா, ஆகாய தாமரையே இல்லை, அதுக்கு எங்கிருந்து வாசனை வரும்? அப்ப இல்லவே இல்லைன்ற வந்துடுது. அடுத்து இரண்டாவது உண்மை துணியப்படாதது. உண்மை துணியப்படாதது இதுக்கு என்ன உதாரணம்? இந்த அந்தணனுக்கு பிறக்கும் குழந்தை வேத விற்பனன் ஆவான் என்று கூறுகிறார் ஒருத்தர் பார்த்து, அந்த அந்தணனை பார்த்து, அவருக்கு பிறக்க போகும் குழந்தை இவர் மாதிரியே வேத விற்பனன் ஆவான் என்று சொல்றார் ஒருத்தர். இதுல என்ன தவறு, என்ன போலின்னா, அவர் அந்தணன் இருக்காரு,
அவருக்கு திருமணம் ஆயிடுது, ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்கும் என்பது எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும்? அவர் அந்தணன், திருமணம் ஆகிவிட்டது, அவருக்கு பிறக்கும் மகன் வேத விற்பனன் ஆவான்னு சொல்றீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. சிலருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லாமல் இருக்காங்களே, எவ்வளோ பேர் இருக்காங்களே. ஆகவே இது என்ன வருதுன்னா, உண்மை பெற துணியப்படாது. அந்த சொல்லக்கூடிய உண்மை நம்மால துணிந்து உறுதியாக சொல்ல முடியாது. அவர் திருமணம் ஆயிடுது, அவர் அந்தனர், அவர் வேத விற்பனர். நம்ம என்ன சொல்றோம்? அவருக்கு வாதத்துல அவருக்கு பிறக்கும் மகனும் அவரை போல வேத விற்பனன் ஆவான்னு சொல்றோம். அது என்ன தப்புன்னு சொல்றாருன்னா, அவர் அந்தணன் வாஸ்தவம், அவருக்கு திருமணம் ஆயிடுது வாஸ்தவம், ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்கும் என்பது எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? அப்ப இது போலிட்டார். அடுத்தது மூன்றாவது, துணியப்படும் பொருள் உடைமை பெறப்படாது. துணியப்படும் பொருள் உடைமை பெறப்படாதது, இது மூன்றாவது போலி. இப்ப நான் சொல்லிட்டு வர்றது பக்க போலி 4ல முதல் போலி உண்மை பெறப்படாதது, இரண்டாவது உண்மை துணியப்படாதது, மூன்றாவது துணியப்படும் பொருள் உடைமை பெறப்படாதது. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? காக்கை வெள்ளை நிறம் உடையது என சொன்னால், காக்கைய வெள்ளை காக்கையே இல்லையே, அப்புறம் எங்க வெள்ளை நிறம் வரும்? காக்கை வெள்ளை நிறம் உடையது என்று தர்க்கத்தில் நீங்க சொன்னீங்கன்னா, காக்கையில வெள்ளை நிறமே இல்லையே, அப்புறம் எப்படி அது உண்மையாகும்? அப்போ உண்மை துணியப்படும் பொருள் உடைமை பெறப்படாது. நம்ம காக்கை வெண்மைன்னு சொல்றோமே, அப்படிப்பட்ட ஒரு பொருளை இல்லைங்க. ஆகவே அது ஒரு போலி குற்றம்ட்டார். ஒரு எப்பயுமே இல்லை, ஆகாய தாமரை போல வெள்ளை காக்கையும் இல்லை. அடுத்ததாக நாலாவது, துணியப்படும் பொருள் உடைமை துணியப்படாதது. துணியப்படும் பொருள் உடைமை, துணியப்படும் பொருள் உடைமை துணியப்படாதது, இது நான்காவது போலி. துணியப்படும் பொருள் உடைமை துணியப்படாது. இதற்கு உதாரணம் என்ன சொல்றாங்க? இந்த அந்தணர் குழந்தை பிற்காலத்திலே வேத விற்பனன் ஆவான் என கூறினார். இப்போ ஒரு அந்தணருக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த பையனை பார்த்து நம்ம சொல்றோம், இந்த அந்தண பிள்ளை பிற்காலத்திலே வேத விற்பனன் ஆவான் என்று நம்ம சொல்றோம். இதுல என்னங்க போலி இருக்கு? அது உண்மைதானு நீங்க சொன்னீங்கன்னா, இல்ல போலி, இதுல தப்பு இருக்கு. அவர் அந்தணன், அவர் வேத விற்பனன், அவருக்கு குழந்தை பிறந்துடுது, அந்த அந்தண குழந்தை. ஆனால் அது வேதம் படித்து அவரை போல வேத விற்பனன் ஆகுமா, அல்ல வேற ஏதாவது தொழில் செய்யுமான்னு எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும்? இப்போ குழந்தை பருவத்திலே அது பிற்காலத்தில் எப்படி ஆகணும் என்று நீங்க சொல்ல முடியாது. ஆகவே அதுவும் துணிந்து கூற முடியாது. அந்த அந்தணர், அவருக்கு அந்தணர் வேத விற்பனர், அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துடுது, ஆனால் அந்த குழந்தை அவரை போலவே வேத விற்பனன் ஆகும் என்று எப்படி சொல்ல முடியும் உறுதியா? அது வேதமே படிக்காம வேற ஏதாவது தொழில் செய்யலாம், அல்ல வேற ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாம், எப்படியோ செய்யலாம். ஆகவே அது துணிஞ்சு சொல்ல முடியாது. இப்படி 4 போலிகள் பக்க போலி. உண்மை பெறப்படாதது ஒண்ணு, அதுக்கு ஆகாய தாமரை உதாரணம். உண்மை துணியப்படாதது ஒண்ணு, இந்த அந்தனுக்கு பிறக்கும் குழந்தை வேத விற்பனன் ஆவான் என்பது. இதுல எப்படின்னா, குழந்தைய பிறக்க நிச்சயம் நம்ம கையில இல்லையே. அது குழந்தை பிறக்குமா பிறக்காத சொல்றது நம்ம சொல்ல முடியாது. அது அவருடைய வினைப்பயன், அந்த அதனுடைய வினைப்பயன், அந்த அம்மாவுடைய வினைப்பயன், அது பாக்கி இருந்தால் அவங்களுக்கு பிறக்கும். ஆக 2வது போலி. 3வது, காக்காய் வெண்மை நிறம் உடையது சொன்னா, காக்கை வெள்ளை காக்கை இல்லை, அப்போ அது தவறு. அடுத்ததாக, குழந்தை பிறந்துருது அந்தனுக்கு, அந்த குழந்தைய பார்த்து இவரை போலவே இதுவும் பெரிய ஆளா அவர் வேதத்தில் சொன்னோம்னா, அந்த குழந்தை பிற்காலத்திலே இந்த ஒரு 20 ஆண்டு கழித்து என்னவாக வரும் என்று நம்ம இப்ப என்னைக்கு எப்படி சொல்ல முடியாது, அது தவறுன்ட்டார். இது பக்க போலிங்க. ஏது போலி 3ங்க, அது விருதா 21வது. ஏதி போலி 21. இப்ப நான் 21 சொல்ல முடியாது, ஏனென்றால் மொத்தம் 65 போலி நம்ம விளக்க சொன்னா அதுவே ஒரு 4-5 வகுப்பு ஆகும். அதனாலதான் பக்க போலி 4 முழுசா சொல்லிட்டேன். ஏது போலியில ஒவ்வொன்றும் சொல்லிடுறேன், அதே மாதிரி ஓமை போலியில ஒவ்வொன்றும் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த 65 போலி நம்ம சொல்லணும்னா ஒரு 5 வகுப்பு ஆகும் இதுக்கு. ஆனா அவ்வளவு முக்கியம் இல்லை இதுல.
தவறுகள்னு புரிஞ்சுங்க. அதாவது தர்க்கவாதம் செய்யும் போது ஏற்படும் தவறுகள் போலிகள் என்று பேர். அதை விருத்து சொல்றார். இப்போ ஏது போலி சொல்றார். ஏது போலி வந்துங்க உண்மை பெறப்படாதது. முதல்ல உண்மை பெறப்படாதது. ஏது போலி 21 முதல்ல, அதுல 16 உண்மை பெறப்படாது. 16 வகை உண்மை பெறப்படாது. பக்க போலி 4 சொல்லிட்டேன். ஏது போலி 21, அதுல உண்மை பெற பேர் இல்லதுன்றார். தலைப்பு என்ன கொடுக்குறார்? பேர் இல்லாததுன்றார். பேர் இல்லதுன்னா பேர் இல்லாது. அது 16 வகை சொல்றார். அந்த 16ல ஒன்னதான் நான் இப்ப சொல்ல போறேன். வானம் கண்ணை கவர்கின்ற மலர்களை நிரம்ப உடையது அப்படின்னு சொல்றாங்க. வானத்திலே கண்ணை கவர்கின்ற மலர்கள் நிறைய பூத்து இருக்கு அப்படின்றாங்க. இதுல என்ன போலின்னா, வானத்துல எங்க போய் மலர் பூக்கும்? வானம் வானமா இருக்கு, அதுல எங்க மலர் பூத்து இருக்கு எப்படி சொல்ல முடியும்? தவறுன்ற. இதை மாதிரி 21 இன்னும் 20 வகை இருக்கு. அந்த 20 நான் போகல, ஒவ்வொன்றுதான் உதாரணம் சொல்றது. பேர் இல்லது 16 வகை, அதுல ஒன்னே ஒன்று தான் இப்ப சொல்லிருக்கேன் உங்களுக்கு. வானத்திலே நிறைய மலர்கள் பூத்து இருக்கு, பார்க்க அழகா இருக்குன்னு சொல்றாரு ஒருத்தர். நம்ம கேட்கிறோம், ஐயா வானமே மேல இருக்க, அதுல எப்படி பூ பூக்கும்? வானத்துல பூ பூக்கும் ஆகாய தாமரை போனதுன்னு அதுவும். அப்போ அது போலின்ட்டார். அடுத்ததுங்க இரண்டாவது மறுதலை உடையது. அதுல 2 வகை. மறுதலை உடையதுன்னா எதிர்ப்பதம். அதுல ஒன்று சொல்றப்போ ஒலி அழிவில்லாததுன்றோம். நம்ம பேசக்கூடிய ஒலி அழிவில்லாதது, ஏன்னா முயற்சியால பிறத்தலால. அப்போ இதுல என்ன தப்புன்னா, எல்லா பொருளும் அழியக்கூடியதான். இப்ப பேசுகிற ஒலி நான் பேசி முடிச்சதுமே அழிஞ்சு போகுது. இப்ப நான் பேசுறேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த ஒலி என்பது சத்தம். நான் சத்தம் என்று சொல்லி முடிச்சதுமே அது அழிஞ்சு போகுது. அதை போய் ஒலி அழிவில்லாது சொல்ல முடியாது. அப்ப அது தவறுன்ற. ஒலி அழிவில்லாது என்று சொன்னால் எல்லா பொருளும் பிறந்த உடனே அழியக்கூடியவை. அதுவும் சொல் என்பது அடுத்த நொடியே அழியக்கூடியது. இப்ப நான் சத்தம் என்று ஒரு வார்த்தை சொன்னா, சத்தம் என்று சொன்ன பிறகு அந்த வார்த்தை போயிடுது, அழிஞ்சு போகுது. அது போலின்றார். ஆகவே அடுத்தது மூன்றாவது ஒருதலைப்படாதது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம். ஒருதலைப்படாததுக்கு நிலம் அழிவில்லாதது நாற்றம் உடைமையால். நிலம் அழிவில்லாதது நாற்றம். நாற்றம்னா தன்மாத்திரை சொல்றார். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் சொல்றோம் இல்லையா? நிலத்துக்கு ஓசை என்பது காற்று, ஊறு இது ஓசை என்பது ஆகாயம், ஊறு என்பது காற்று, ஒளி என்பது நெருப்பு, நீர் என்பது அந்த ஓசை, ஒளி, ஊறு, சுவை. நீர் என்பது சுவை, நாற்றம் என்பது நிலத்துக்குரியது. இப்ப இங்க என்ன சொல்றாங்க? நிலம் அழிவில்லாதது நாற்றம் உடைமையால் கூறினால், இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு உண்மை இல்லை. நிலம் அழிவில்லாத சொல்றீங்க, இது போலனா எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் சித்தாந்தப்படி எல்லா பொருளும் தோன்றிய பொருள் உடனே அதனுடைய காரணத்தை போய் ஒடுங்கிடும். இப்ப இந்த உலகம் இருக்குன்னா இது மாயிலிருந்து தோன்றியது, இந்த நிலமும் மாயிலிருந்து தோன்றியது தான். இந்த நிலைமை எப்பொழுதுமே இருக்குமா? இருக்காது. இந்த உலகம் முற்றழிப்பு நடக்கும்போது பெருமான் அந்த மகா சங்கார காரணம் செய்யும் போது இந்த உலகம் திரும்பவும் மாயிலே ஒடுங்கிடும். ஆகவே நிலம் அழிவில்லாதது நம்ம சொன்னோம்னா அதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு ஒரு பொருள் இல்லை உலகத்துல. உலகத்திலே எந்த பொருளுமே அழிவில்லாத இருக்கும் என்று சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பொருள் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. உலகத்திலே நாம பார்க்கிற பொருள் எந்த பொருள்களும் ஏதாவது ஒன்று தொடர்ந்து இருக்க அழியாம இருக்கும் என்று நம்மால் உறுதியா சொல்ல முடியுமா? முடியாது. ஒன்றுதான் இருக்குது. அது எதுன்னா கடவுள் தான். ஒரே ஒரு பொருள் கடவுள். அவர் தான் அழிவில்லாம எப்பொழுது இருப்பவர். மற்ற பொருள்கள் எல்லாம் மாயையில இருந்து கடவுளாலே உயிர்களுக்காக படைக்கப்பட்டவை. தனு கரண புவன போகங்கள் அவைகளெல்லாம் ஒரு கால எல்லை வரை இருந்து மறுபடியும் முற்றழிப்பு வரும்போது அவைகள் பெருமானாலே மாயையிலே ஒடுக்கப்பட்டுவிடும். ஆகவே நிலம் அழிவில்லாது என்று சொன்னால் அதற்கு உதாரணமா சொல்றதுக்கு அந்த பொருளை போல
புகை வருது, நெருப்பு இருக்கு, அடுப்பங்கரையில் நெருப்பு இருக்குது போல நம்ம உதாரணம் சொல்றோம். அடுப்பங்கரையில் நெருப்பு எரியுது. ஆனா இங்க நிலம் அழிவில்லாத சொல்லிட்டு எதை போலன்னு சொல்றதுக்கு உதாரணம் சொல்றது ஒரு பொருளும் இல்லை. ஆகவே இது ஒரு போலிட்டார். இப்படியாக 65 போலி இருக்குங்க. சித்தாந்த வகையிலே அவ்வளவு முக்கியம் இல்லை. இது தர்க்கவாதம் பண்ணும்போது ஏற்படும் குற்றம் குறைகளை போலிகள்ன்றார். தர்க்கவாதம் செய்யும் போது, அதாவது தர்க்கவாதம்னா உன்னுடைய மதம் உயர்ந்தது என்னுடைய மதம் உயர்ந்ததுன்னு சொல்லி தர்க்கம் பண்ணுவார்கள். இப்போ நடக்கிறது இல்லை. அதெல்லாம் பழைய காலங்களிலே சமணர்கள், புத்தர்கள், மற்ற இந்த 24 சமயம் சொன்னல, அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னுடைய சமயம் உயர்ந்தது உன்னுடைய சமயம் உயர்ந்தது சொல்லி தர்க்கவாதம் பண்ணுவார்கள். சபையிலே, பொது சபையிலே அரசன் எதிரிலோ அல்லது அறிஞர்கள் மத்தியிலோ அவர்கள் கருத்தை எடுத்து வைப்பார்கள். அப்படி வைக்கும்போது இந்த அனுமான அளவை பக்கம் என்பது பொருள் உள்ள இடம், சபக்கம் என்பது பொருள் உள்ள இடத்திற்கு எடுத்துக்காட்டா சொல்ற பொருள் இருக்கிற இடம், விபக்கம் என்பது பொருள் இல்லாத இடம், ஏது என்பது அதை உதாரணம். இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல நிகழ்கிற குற்றங்களை தான் போலின்னு சொல்றாரு. மொத்தம் 65 குற்றங்கள் நிகழ்வுன்றார். தர்க்கவாதம் செய்யும் போது இந்த 65 குற்றங்களும் இல்லாம செஞ்சாதான் அது உண்மையான தர்க்கவாதம். தர்க்கவாதம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட 65 குற்றங்களும் இல்லாமல் தர்க்கம் செய்தால்தான் அது உண்மையான தர்க்கமாக ஆகும். இல்லாவிட்டால் அது போலி, ஆபாசன்டர். அடுத்த பாடல் இப்பதான் முதல் சூத்திரம் போறோம். பதிவுண்மை சொல்றார். இதுக்கு பிரமாண எல் தலைப்புங்க. 21ஆம் பாடல், ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று அந்த பாடல் 21ஆம் பாடல். பதி, பசு, பாசம் என்று 3 பொருள்களும் உண்டு என்று பிரமாணத்தாலே சாதிப்பதாலே முதல் 3 சூத்திரமும் பிரமாண எல் சொல்றார். அதாவது பதியும் எப்பொழுதும் உண்டு, பசுவும் எப்பொழுதும் உண்டு, பாசமும் எப்பொழுதும் உண்டு. 3மே எந்த காலத்திலும் இருக்கிற பொருள்கள். பதி என்பது இறைவன், அவர் ஒருத்தர் தான். பசு என்றால் ஒருமையில சொன்னாலும் பசுக்கள்னு புரிஞ்சுக்கணும், உயிர்கள்னு புரிஞ்சுக்கணும். அவைகளும் எப்பொழுதும் இருப்பவை. அது கணக்கில் அடங்காது. எவ்வளவு உயிர்கள் கணக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து பாசம், ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 உண்டு. இது 3மே எப்பொழுதும் இருக்கிற பொருள்கள். ஆகவே இந்த பிரமாண எல்ல இந்த 3 சூத்திரத்துல பதி உண்மை, பசு உண்மை, பாச உண்மையை சொல்றார். முதல் சூத்திரத்துல பதியை பத்தி சொல்ல போறார். பிரத்யட்சம், பிரமாணம், ஆகமம் என்று பிரமாணம் 3 பிரமாணம் 3 சொன்னோம். பிரத்யட்சம் என்றால் நேரா பார்க்கிறது, கண்ணால பார்ப்பது, காதால கேட்பது, தோலால ஸ்பர்சத்தை உணர்வது, நாக்காலே உணவை சுவைப்பது, மூக்காலே வாசத்தை உணர்வது. இது பிரத்யட்சம். பிரமாணம் என்றால் அந்த கருதல், அனுமானம். ஆகமம்னா உரை. இது 3 பிரமாணம். இந்த பிரத்யட்சம் என்பது காணப்படும் பொருளை அளப்பதற்கு அனுமானம் தான் கருவி. நம்ம பார்க்கிற பொருளை ஒரு பொருள் இருக்குது என்று சொல்றதுக்கு கருவிகள் தான் கருதல் அளவே சொல்றாங்க. பிரத்யட்சம் காணப்படும் பொருளை அளப்பதற்கு கருவி. நேரா பார்க்கிற ஒரு பொருளை அதை நம்ம பிரத்யட்சமா பாக்குறோம். நீ பாத்தியாப்பா நேரா அப்படின்னு கேட்கிறோம். கண்ணால் நான் பார்த்தேங்கன்றோம். அப்போ இது பிரத்யட்சம் காணப்படும் பொருளை அளப்பதற்கு கருவி. கண்ணால ஒரு பொருள் இருப்பதை பார்க்கிறோம், அதை நம்ம சொல்றோம், ஐயா நான் அந்த பொருள் அங்க இருக்கு நான் பார்த்தேன்றோம். அப்போ காணப்படும் பொருளை அளப்பதற்கு கருவி என்ன? பிரத்யட்சம் தான். ஆனா காணப்படாத பொருளை அளப்பதற்கு கருவி என்னன்னா அனுமானம், ஆகமம். மொத்தம் 3 வகை. பிரத்யட்சம், அனுமானம், ஆகமம் 3 வகை இருக்குங்க. இதுல பிரத்யட்சம் என்பது காணப்படும் பொருளை அளப்பதற்கு உள்ள கருவி. நேரா பார்க்கிறோம், ஒரு பொருளை இருக்குன்னு சொல்றோம். கேட்குறாங்க, எப்படி சொல்றீங்கன்னா நான் நேரா பார்த்தேங்க, என் கண்ணால் பார்த்தேன். அதான் பிரத்யட்சம். அப்ப பிரத்யட்சம் என்பது காணப்படும் பொருளை அளப்பதற்குரிய கருவி. அனுமானம், ஆகமம் 2ம் காணப்படாத பொருளை அளப்பதற்குரிய கருவி. புகையை கொண்டு நெருப்பை அறிகிறோம். ஒன்றின் இருப்பை வைத்து இன்னொன்றின் இருப்பை உணர்கிறோம். உரை அளவு என்பது நம்ம எதையுமே பார்த்ததில்லை, சொர்க்கத்தையும் நம்ம பார்த்ததில்லை, நம்ம பார்க்க போறோம், அது வேறு விஷயம். இந்த உயிரை விட்டுதான் நம்ம வேற ஒரு உடல் எடுத்து
பூதாசார உடல் எடுத்து சொர்க்கத்தை போவோம், அங்கே தெரியும் நமக்கு. அதே மாதிரி யாதனா சரீரம் எடுத்து நரகத்துக்கு போவோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா சொர்க்கம் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை நம்ம உரையில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அருளாளர்கள் அதை அப்படியே நம்புகிறோம். ஆகவே காணப்படாத பொருளை அறிவதற்கு உள்ளது தான் அனுமானம் ஆகமம் ரெண்டும். ஆகவே காணப்படாத பசு பாசங்கள் உண்டு என்பதை ஆகம பிரமாணத்தை ஒப்புக்கொள்ளாதவரும் ஒப்புக்கொள்ற மாதிரி அனுமான பிரமாணத்தால் சொல்றார். நம்ம மதம் என்ன சொல்லுது? பதியும் உள்ள பொருள், பசுவும் உள்ள பொருள், பாசமும் உள்ள பொருள் சொல்றோம். ஆனா பிற மதத்தார் நம்ம சான்று காண்பிக்கிறோம், எங்க புராணத்தை இப்படி சொல்லியிருக்கு, எங்க சாஸ்திரத்தில் இப்படி சொல்லி சொல்றோம். ஆனா மற்ற மதத்தார் அதை ஒத்துக்க மாட்டோம். உங்க புராணத்தை சொல்லியிருந்தா அது வேற விஷயங்க, நாங்க எப்படி அதை நம்புறது அப்படின்றோம். ஆகவே அந்த பசு பாசங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய ஆகம பிரமாணத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களும் ஒப்புக்கொள்ளும் வகையிலே அனுமான பிரமாணத்தால நிலைநாட்டுறார். ஆகம பிரமாணத்தில் சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. நம்ம சாத்திரங்கள்ல திருமுறைகள்லாம் கடவுளை பற்றி நிறைய சொல்லியிருக்கு, உயிர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கு, ஆணவ கண்ம மாயை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. நம்ம சொல்கிறோம், பிற மதத்தார்ட்ட சொல்கிறோம், புத்த மதத்தார்ட்ட எங்கள் மதத்தை இப்படிலாம் இருக்கியா, இதெல்லாம் உண்டு என்று நம்ம சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்? உங்கள் சாத்திரத்தை சொன்னால் அதை எப்படி நான் நம்புறது? நம்ப முடியாது, என் சாத்திரத்தில் வேற மாதிரி சொல்லியிருக்கின்றான். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் ஒத்துக்கொள்வதற்காக கருதல் அளவையே சொல்றார், பயன்படுத்துறார். கடவுள் உண்டு என்பதை, உயிர்கள் உண்டு என்பதை, ஆணவ கண்மம் மாயை உண்டு என்பதை அனுமான பிரமாணத்தாலே சொல்ல போறார். அதுதான் இப்போ சொல்ல வரார். அதாவது குடத்தை கண்டபோது அதனை செய்பவன் ஒருத்தர் இருக்குன்னு உணர்றோம். நம்ம ஒரு குடம் இருக்குன்னு வச்சுங்க, இப்போ ஒரு குடம் இங்கே இருக்கு, அப்போ அந்த குடம் என்பது தானா வந்துடுதா? உங்களுக்கு வராது. அப்போ ஒரு பொருள் என்பது, எந்த பொருளுமே ஒரு உலகத்தில் தானாவே தோன்றி விடாது. எந்த பொருளாக இருந்தாலும், இப்போ மரம் இருக்கு, மரத்துல தான் டேபிள் நாற்காலில் செய்கிறோம். ஒரு தேக்க மரம் இருக்கு, நம்ம தோட்டத்தில் வளருது. நம்ம வீட்டில் இருக்க நாற்காலி தேக்க மரத்தால் ஆனது. அப்போ அந்த தேக்க மரமே நாற்காலி ஆகிடுமா? ஆகாது. அந்த மரத்தை ஒரு ஆசாரி வெட்ட வேண்டும், அதை கொண்டு போய் அறுக்க வேண்டும், அதை பழைய ஆக்க வேண்டும், ஆசாரி அதை இணைத்து நாற்காலி ஆக்கும். நாற்காலி தேக்க மரத்தால் செய்யப்பட்டதா இருந்தாலும் அந்த தேக்க மரமே நாற்காலியாக மாறாது. அதை செய்வதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். மண்பானை எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்ணில் இருந்தால் அந்த குடம் வருது. அப்போ பெரிய மண்ணை பார்த்து நீங்கள் குடம் செய்ய முடியுமா? மண் இருக்கு, அங்கே தோட்டத்தில் மண், களிமண் நிறைய இருக்கு அந்த வீட்டில். அந்த மண்ணை வைத்து நம்ம குடம் செய்ய முடியுமா? நம்மால் செய்ய முடியுமா? மண்ணில் தான் குடம் வருது வாஸ்தவம். ஆனால் நீங்கள் நான் நினைச்சா போய் குடத்தை செஞ்சிட முடியுமா? அந்த தொழில் தெரிஞ்ச ஒருவன் இருக்கணும். மண்ணை கொண்டு அதை சக்கரத்தை சுழட்டி அதில் வச்சு அப்படியே பண்ணி கையால் அப்படி இப்படி பண்ணி அந்த குடமாக்குறதுக்கு தெரிஞ்ச தொழில் வணங்கின்னு ஒருத்தர் இருக்கணும். ஆகவே குடத்தை கண்டபோது நம்ம செய்தவன் குயவனா இருக்கான்னு ஒத்துக்கும் போது இந்த உலகமும் என்ன ஆகுது? நான் பாட்டுக்கே வரலமா முன்னுரை சொல்லிட்டு இருக்கேன், பாட்டுக்கே வரலன்னா முன்னுரை சொல்லிட்டு இருக்கேன். இந்த உலகம் எப்படி இருக்கு? தோன்றி நின்று அழியுது. இந்த உலகம் தோன்றி நின்று அழியுது. இதை பார்த்ததுமே நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகம் தானாவே தோன்றி இருக்காது, தானாவே இருக்காது, நிலைத்து இருக்காது, தானாவே அழியாது, யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம அனுமானத்தாலே உணர்கிறோம். ஏனென்றால் இப்போ நம்ம கேட்கலாம், உலகம் எப்படி அழிய போறது நீங்க பார்த்தீங்களான்னா உரையில சொல்லியிருக்காங்க. ஆகமத்தில் என்ன சொல்றாங்க? இந்த உலகம் முதல் யுகம் கிரேதா யுகம், அடுத்து திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், நாம் இருக்கு 4வது யுகம். இந்த 4வது யுகம் முடிஞ்சு ஒருவேளை இந்த உலகம் அழியலாம். இந்த 4வது யுகம் முடிய இன்னும் 4,27,000 வருஷம் இருக்கு. ஒருவேளை இந்த கலியுகம் முடிஞ்சு உலகம் அழியலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இது மாதிரி 4 யுகம் வரணுன்றாங்க, சதுர யுகங்கள், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் மாதிரி 4 சைக்கிள் வந்தா ஒரு முற்றழிப்பு வருன்றாங்க. அப்போ புராணத்தில் சொல்லியிருக்காங்க, நம்புறோம். ஆகவே எந்த பொருளும் தானா தோன்றாது, அதுபோல இந்த உலகமும் தானே தோன்றாது. அது யாரோட ஒருத்தரால் செய்யப்பட்டிருக்கு. கொஞ்ச காலம் அதை நிலைநிறுத்தி வைக்கிறாரு, கொஞ்ச காலம் கழிச்சு அழியுது. இப்போ நம்ம எடுத்துக்கங்க, இப்போ வானத்துல கிரகங்கள் இருக்குன்றோம். நம்ம சாத்திரப்படி ஜோசியப்படி 7 கிரகங்கள், 2 கிரகங்கள் சாயா கிரகன்றோம்.
7 கிரகம் உண்மையா இருக்கு, பார்க்கலாம். தொலைநோக்கி கண்ணாடி வச்சா அந்த கிரகத்தை பார்க்கலாம். புதன், செவ்வாய், வியாழன், வெள்ளிலாம் பார்க்கலாம். ஆனால் ராகு எது பார்க்க முடியாது, நிழல் கிரகம். இப்போ இந்த கிரகங்கள்லாங்க வானத்தில் சுத்தின்னு இருக்குங்க. எப்போ வேணாலும் கீழே விழலாம். ஆனால் அதெல்லாம் ஏதோ காலங்காலமாக யுக யுகமாக மேலேயே சுத்தின்னு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகம் கொடுத்துருக்காரு பெருமான். சூரியனை சுற்றி தான் எல்லாம் சுற்றுது. சந்திரன் ஒரு இதில் வேகமாக போகுது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகம். அதே மாதிரி செவ்வாய் ஒரு கோள் ஒரு குறிப்பிட்ட வேகம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகம் இருக்கு. அதெல்லாம் பயிற்சின்றோம். சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்படி இப்படி சொல்கிறோமே, அதான் பயிற்சின்றோம் நம்ம. அப்போது வானத்தில் இவ்வளோ கிரகம் இருக்குங்க. அதெல்லாம் எப்படிங்க கட்டுப்பட்டு ஒரே கட்டுப்பாட்டில், இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கு. உலகமே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் போயிட்டு இருக்கு. இராணுவ கட்டுப்பாடு என்ன? இப்படியே போகக்கூடாது, அப்படியே போகக்கூடாது, ஒரே நேர்கோட்டில். குறிப்பிட்ட காலத்தில் மழை பெய்யுது, குறிப்பிட்ட காலத்தில் பனி பெய்யுது, குறிப்பிட்ட காலத்தில் வெயில் அடிக்குது. இது தொடர்ந்து மாறி 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 வருது. அப்போ இதெல்லாம் யார் செய்யறாங்க? ஏதோ ஒரு சக்தி, நமக்கு மேலே ஒரு சக்தி. அதை நாத்திகர்கள் இயற்கைன்றாங்க, நம்ம கடவுள். நாத்திகர்கள் என்ன சொல்றாங்க? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இதை ஒத்துக்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்றான்? இயற்கை அப்படின்னு சொல்றான். நாம் அதுதான் கடவுள். ஆகவே அனுமான பிரமாணத்தாலே நம்ம நிலைநாட்டுகிறார். ஆகவே எப்படி சொல்றார்? அந்த இயல்பு, காரியம், அனுபலத்தை என்ற 3 ஏதுக்களை கொண்டு மறைந்திருக்கும் பொருளை உணர்த்துகிறார். அனுமானத்தை சொல்றாரு, அது 3 காரணத்தை வச்சு உணர்த்துறார். இயல்பு, காரியம், அனுபலத்தை 3 ஏதுக்களை வச்சு உலகம் உண்டு, ஒரு கடவுள் உண்டு என்பதை நிலைநாட்டுகிறார். இப்ப பாட்டை பார்க்க போறோம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று. அதுக்கு பதம்மா, பதம் சொல்றேன். பதவுரை. இயல்பு, காரியம், அனுபலத்தி, 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 அனுபலத்தி. இப்ப பதம் சொல்றேங்க பாட்டுக்கு. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று. பதம் சொல்றது பதங்க. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம். இதற்கு உரை பதம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம். அதற்கு உரை அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் கூறப்படும். அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் கூறப்படும் சேதனா சேதன பிரபஞ்சம் எல்லாம். சேதனா சேதன பிரபஞ்சம் எல்லாம். சேதனா சேதன பிரபஞ்சம் எல்லாம். அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் கூறப்படும் சேதனா சேதன பிரபஞ்சம் எல்லாம். என்ன உலகம் எப்படி இருக்கு சொல்லிட்டாருனாங்க. அவன் என்று ஆண்கள், அவள் என்று பெண்கள், மற்றெல்லாம் அது. எல்லாமே அக்ரணி பொருள். மாடு, ஆடு எல்லாமே அது. மரம், செடி, கொடி எல்லாமே அது. இப்போ உலகத்துல 3 பொருள் தான் இருக்கு. அவன் என்று ஆண்கள், அவள் என்று பெண்கள், அது என்று மற்ற உயிரினங்கள். 5 அறிவு உள்ள நம்ம விட தாழ்ந்த உயிரினங்கள். மாடு, ஆடு, அனைத்து உயிரினங்கள், தாவரங்கள், ஜடப்பொருள்கள் எல்லாமே அது. இதுதான் உலகன்ட்ட. சேதனா சேதனம்னா சேதனம் பிளஸ் அசேதனம் பேர். சேதனா சேதனம்னா சேதனம் பிளஸ் அசேதனம். சேதனம் என்றால் அறிவுடையது, அசேதனம் என்றால் அறிவில்லாத. சேதனா பிளஸ் அசேதனம். சேதனா சேதனத்துக்கு அர்த்தம் சொல்றேன்.
சேதனா சேதன பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்றேன். சேதனம் என்றால் அறிவுள்ளது, அசேதனம் என்றால் அறிவில்லாது. அப்போ இந்த உலகமே எப்படி சொல்றார்? அவன் என்று ஆண்கள், அவன் என்று பெண்கள், அது என்று மற்ற எல்லாமே அதுல வந்துடும். மற்ற உயிரினங்கள், ஜடப்பொருள்கள், நிலம், தாவரங்கள் எல்லாமே வந்துடுது. இது ரெண்டும் எப்படி இருக்கு? அறிவுள்ளவை, அறிவில்லாதவைன்னு வந்துடுது. நம்மை போல உயிரினங்கள் அறிவு இருக்கு. பசு மாடுகளும் 4 அறிவு 5 அறிவு இருக்கு. இப்படி அறிவில்லாத சில இருக்கு. ஆகவே இந்த உலகமே இப்படிதான் இருக்குன்ட்டு. அடுத்து பதம் வருமுறை வந்து நின்று, வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலால், வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலால். பதம் இது. வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலால். முறை தோன்றும் முறையிலே தோன்றி, தோன்றும் முறையிலே தோன்றி நின்று ஒடுங்குதலும் உடைமையால். தோன்றும் முறையிலே தோன்றி நின்று ஒடுங்குதலும் உடைமையால். அடுத்தது பதம் தருபவன் ஒருவன் வேண்டும். தருபவன் ஒருவன் வேண்டும். பதம் தருபவன் ஒருவன் வேண்டும். அதற்கு உரை அப்படி அவற்றை தோற்றுவித்து நிலைநிறுத்தி, அப்படி அவற்றை தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்கும் கர்த்தா ஒருவன் வேண்டப்படும். அப்படி அவற்றை தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்கும் கர்த்தா ஒருவன் வேண்டப்படும். தோற்றுவித்துனா படைத்தல், நிலைநிறுத்தினா காத்தல், ஒடுக்குதல்னா அழித்தல். தோற்றுவித்தல் என்பது படைத்தல். படைத்தல் தனுகரண போன போகங்கள். எப்பயும் படைத்தல்னா உயிர்களை படைக்கவில்லை, ஞாபகம் வச்சுக்கணுங்க. உயிர்களை படைக்கவில்லை. உயிர்களை எப்போதும் இறைவனை போல எப்பொழுதும் உள்ளவை. உயிர்களுக்கு உரிய உடல்களை தனுகரண போன போகங்களை படைக்கிறார். காத்தல் என்பது உயிர்களை காப்பதில்லை. அந்த படைத்த தனுகரண போன போகங்களை அந்த உயிரானது அந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை அனுபவித்து முடிக்கும் வரை படைத்த தனுகரண போன போகங்களை நிறுத்தி வைப்பது. ஒடுக்குதல் என்பது அந்த உயிர் அந்த பிறவிகளை அனுபவித்து முடித்த பிறகு அதற்கு வேறொரு படை கொடுத்தா வேண்டும். அப்போ அதை மீண்டும் அந்த படைத்த தனுகரண போன போகங்களை மாயையிலே ஒடுக்குதல். இதில் தான் முக்கியமாக நான் ஒரு நுட்பமான செய்தி சொல்லி வரேன், ஞாபகம் வச்சுங்க. கிட்டத்தட்ட வேற எதுவும் யாரும் இதை விரிவாக அவ்வளவு சொல்லலை. இப்போ படைக்கிறத ஒத்துக்கிறோம். தனுகரண போன பாகங்களை படைச்சு கொடுத்துட்றாரு. இப்போ எனக்கு உடலை கொடுத்துட்டாரு, எனக்கு கருவியில கொடுத்துட்டாரு, நான் வாழக்கூடிய கடலூர் கொடுத்துட்டாரு, அனுபவிக்கூடிய இன்ப துன்பம் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நாளைக்கே நான் இறந்தால் என்னுடைய உடல் போயிடும், அந்த உடலுக்கு கருவிகள் போயிடும். ஆனால் கடலூர் அழியாத, கடலூர் அப்படிதான் இருக்கும், புவனம் அப்படிதான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்றோம், கலோக்கியலா இறைவன் மாயில இருந்து தனுகரண புவன போகங்களை படைச்சு கொடுக்குறாரு சொல்றோம். ஆனால் இந்த புவனம் எப்போ அழியும்னா முற்றழிப்பில் தான் அழியும். இந்த புவனமானது முற்றழிப்பு செய்யும் போது அழியும். அதுவரை இதே புவனத்தில் தான் நம்ம வெவ்வேறு உடல் எடுப்போம். இந்த பிறவியில நம்ம மனிதனா பிறக்கலாம், ஒருவேளை அடுத்த பிறவில மாடா பிறக்க வைப்பாரு, அல்லது வேற ஒரு பிறகு கொடுப்பார், என்னுடைய வினைக்கேற்ப கொடுப்பார். ஆகவே நம்ம பொதுப்படையா தனுகரண போகங்களை படிக்கிறாரு, தனுகரண போகங்களை ஒடுக்கிறார் சொன்னாலும் புவன போகங்கள் அப்படியேதான் இருக்கும். புவனம் அப்படியேதான் இருக்கும். இந்த தனு மறைஞ்சிரும், அதில் உள்ள கரணங்கள் மறைஞ்சிரும். ஆனால் இந்த உலகம் அப்படியேதான் இருக்கும். அதே மாதிரிதான் மீண்டும் உயிர் வரும்போது புதிதாக நமக்கு எனக்கு ஒரு புவனத்தை படைக்க மாட்டார். நான் ஒரு மாசமோ 2 மாசம் கழித்து இறந்த பிறகு எனக்கு அடுத்த பிறகு கொடுத்தாருன்னா இந்த புவனம் அப்படியேதான் இருக்கும். எனக்கு வேண்டியது என்ன, தனுகரணம், அதை மட்டும் தான் கொடுப்பார். ஆகவே நம்ம ஒரு பொதுவாக என்ன சொல்றோம்,
தனு கர்ண புவன போகங்களை படைக்கிறாரு, தனு கர்ண புவன போகங்களை ஒடுக்கிறாரு சொல்றோம். ஆனால் அது அப்படி அல்ல. புவனம் முற்றெடுப்பது தான் அழியும், அது வரைக்கும் புவனம் இருக்கும். நம்ம தான் திருப்பி திருப்பி இதே புவனத்தை பிறப்பெடுப்போம் இறப்போம், பிறப்பெடுப்போம் இறப்போம். ஆகவே அப்படி அவற்றை தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்கும் கர்த்தா ஒருவன் வேண்டப்படும். அடுத்து பதம் தான். தான் பதம் தான், அதுக்கு உரை அக்கர்த்தா. தான் என்றது அதுக்கு உரை அக்கர்த்தா. அடுத்து பதம் முதல் ஈரும் ஆகி. முதல் ஈரும் ஆகி பதம் இது, முதல் ஈரும் ஆகி. அதுக்கு உரை தனக்கொரு முதல்வன் இன்றி. தானே எவற்றிற்கும் தனக்கொரு முதல்வன் இன்றி, தானே எவற்றிற்கும் நிமித்த காரணனாய் சங்கார காரணனாய். முதல் ஈருமாகிக்கு உரை தனக்கொரு முதல்வன் இன்றி, தானே எவற்றிற்கும் நிமித்த காரணமாய் சங்கார காரணனாய். அடுத்தது பதம் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று. அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று. பதம் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று. இதற்கு உரை இயல்பாகவே பாசம் நீங்கிய, இயல்பாகவே பாசம் நீங்கிய ஞானமாகிய, இயல்பாகவே பாசம் நீங்கிய ஞானமாகிய சக்தி வடிவத்தை பொருந்தி நின்று. இயல்பாகவே பாசம் நீங்கிய ஞானமாகிய சக்தி வடிவத்தை பொருந்தி நின்று. மறுவிடும். அடுத்து பதம் மறுவிடும். மாறுவிடும், மறுவிடும். அதற்கு உரை அவற்றை காரியப்படுத்தும் இயல்பு உடையவனாம். அதற்கு உரை அவற்றை காரியப்படுத்தும் இயல்பு உடையவனாம். இப்போ பொழிப்புற சொல்றவன் கருத்து, திரண்ட கருத்து. இந்த உலகமானது அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் தனித்தனி வேறுபாடு உடையதாய் கூறப்படுகிறது. இது பிரபஞ்ச கூட்டம். இது உள்ளது ஆகிய காரியத்திலிருந்து தான் ஒரு காரணம். இப்போ பிரபஞ்சம் வருதுன்னா உள்ளதே தோன்றும். சர்க்காரியவாதம்னு ஒன்று இருக்குங்க. எந்த பொருளும் தானே வராது, உள்ளே இருந்தால் தான் வெளியே வரும். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வரும்னு சொல்கிறோம்ல, அது வேற பழமொழி. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் கரு உற்பத்தி ஆகின்றது ஒரு பழமொழி இது. ஆனால் கலவுக்கில் நம்மளும் சொல்கிறோம், சட்டியில் அகப்பையில் இருந்தால் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்ன்றோம். அது மாதிரி எந்த பொருளுமே உள்ள காரணத்திலிருந்து தான் வெளியே வரும். காரணத்தில் இல்லாமல் வெளியே வராது. உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. ஆகவே அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் தனித்தனி வேறுபாடு உடையதாக உள்ள பிரபஞ்ச கூட்டம் இந்த உள்ளதாகிய காரணத்திலே இருந்து தோன்றக்கூடிய சர்க்காரவாத முறையிலே தோன்றி நின்று அழிதல் உடையது. இந்த உலகமானது சர்க்காரியவாத முறையிலே தன்னுடைய காரணத்திலே இருந்து தோன்றி கொஞ்ச காலம் நிலைத்திருந்து பின்பு அழியும். ஆகவே அந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும். எந்த பொருளுமே தானே செயலாக மாறாது. உலகமே தானாக வந்து தோன்றாது, தானே நிலைத்திருக்காது, தானே அழியாது. அதை செயல்படுத்த ஒரு வேண்டும். இப்போ ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க, புது கார் வாங்குறீங்க. கார் வாங்கினா உடனே நீங்கள் சவாரி பண்ண முடியுமா? கார் ஓட்டுவதற்கு ஒரு டிரைவர் வேணும். கார் வாங்கிட்டா போதுமா? நீங்கள் அதை ஓட்டுவதற்கு ஒரு டிரைவரை அமர்த்த வேண்டும். அப்போ தான் காரில் சவாரி செய்யப்படும். கார் எவ்வளோ உயர்ந்த காராக இருந்தாலும் உங்களுக்கு டிரைவிங் தெரியாது. அப்போ அந்த காரில் நீங்கள் ஏறி உட்காந்து அந்த கார் போகுமா? போகாது. ஏனென்றால் அதை இயக்க தெரிஞ்சால் ஒருத்தர் இருந்தால் தான் முடியும். அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும். டிரைவர் என்ற கர்த்தா இருந்தால்தான் அந்த கார் ஓட்டப்படும். ஒரு சடப்பொருளுக்கே ஒரு கர்த்தா இல்லாமல் அந்த பொருள் செயல்படாது என்றால் இப்படிப்பட்ட பெரிய உலகத்தை ஒரு கர்த்தா இல்லாமல் எப்படி தானே தோன்றும்? அப்படி இல்லைன்றார். ஆகவே அவர் யாருன்னா முன்ன ஒடுக்கினார் பாருங்க உலகத்தை. அவர் தான் சங்கார காரணம்.
முற்றழிப்புல இந்த உலகத்தெல்லாம் ஒடுக்கினாரே அவர் தான் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை புனர்வுற்பம் செய்கிறார். புனர்வுற்பம் மீண்டும் உற்பத்தி பண்ணுகிறார். இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன். இரவில் கடையில் என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாம் 9 மணி கடை சாத்துறோம். தொழிலாளிலாம் ஒவ்வொருத்தராக வெளியே போயிடுவாங்க. கடைசியாக கதவை யார் பூட்டுவாங்க? நான் தான் பூட்டுவேன். கடை கதவை நான் தான் பூட்டுவேன். பூட்டி சாவியை பையில் வச்சுக்கும். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து உட்காந்துருப்பாங்க கடை வாசலில். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், கடத்தலில் போனீங்கன்னா சில கடையில் கடை திறக்கிறதுக்கு முந்தையே ஒரு 10 பேர் வேலையெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ யார் வந்து அந்த கதவை திறக்க முடியும்? எவன் கடையை இரவிலே பூட்டினானோ அவன் வந்தால்தான் அந்த கடையை மறுநாள் திறக்க முடியும். அது மாதிரி இங்கே என்னன்னா, எவன் முன்னே இந்த உலகத்தை ஒடுக்கினானோ முற்றழிப்பு செய்தானோ அவனே தான் மறுபடியும் இந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியும். கடையை எவன் பூட்டினானோ அவன் தான் மறுநாள் வந்து கடையை திறக்க முடியும். அதுபோல இந்த உலகத்தை எவன் ஒடுக்கினானோ மாயிலிருந்து படைச்சாரு, திரும்பி கொஞ்ச காலம் வச்சிருந்தார் உலகத்தை, பிற்பாடு மாயில ஒடுக்கிறார். முற்றழிப்பு என்பது மகா சங்காரம், டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். எதுவுமே இருக்காது, எல்லாமே ஜலப்பிரளயம் ஆயிடுன்றாங்க. இப்போ அதனால தாங்க இப்போ கீழடி ஆய்வு நடத்துகிறாங்க. அங்கே பொருள் கிடைச்சிது, சிவலிங்கம் கிடைச்சது, என்னென்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தானாக வந்தது? அங்கேருந்து உள்ள நம்மை போல நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் அதெல்லாம் முற்றழிப்பு ஆகி எத்தனையோ முற்றழிப்பு ஆகி அது மேலே மண் சேர்ந்து கடல் சேர்ந்து எப்படி சேர்ந்து எல்லாமே கீழே போயிடுது. இப்போ அதை தோண்டும் போது அந்த பொருள் கீழே கிடைக்கிது நமக்கு. அப்போ என்ன சொல்கிறோம்? பழங்காலத்தே நம்ம தமிழர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ வெளிநாட்டிலே சிவலிங்கம் கிடைச்சதா சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேயே நம்ம சிவலிங்கம் கிடைச்சதா சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் வெளிநாட்டிலேயும் நம்ம சிவ வழிபாடு உள்ளவங்க இருந்திருக்காங்க அர்த்தம். ஆகவே டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் இருந்தால் இருந்தால் எல்லாம் அழிஞ்சு போவாது. எல்லாமே மண்ணால் மூடிவிடும், அல்லது நீரால் மூடிவிடும். பல முற்றழிப்பு அந்த மாதிரி நடக்கும்போது எல்லாமே மண்மேடாக ஆகிடும்ன்றாங்க. அதனால தான் இப்போ தோன்றக்குள்ள கீழே பொருள் கிடைக்குதுன்றாங்க. ஆகவே அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டும். அவர் யாருன்னா அனாதி முத்த சித்துரு. அவர் எப்படின்னா, அவர்கிட்ட இயல்பாகவே பாசம் இல்லை, அவரை பாசம் பற்ற முடியாது, ஆணவம் அவரை பற்றவே முடியாது. அப்படிப்பட்ட ஆணவம் பற்றப்படாதவர் அவர் தான் அந்த பிரபஞ்சத்தை முன்போல தோற்றுவிப்பார். புனர் உற்பம், புதிய உற்பம் இல்லை. ஒரு உலகத்தை ஒடுக்கி விட்டார்னா அடுத்த மீண்டும் படைக்கும் போது அதுக்கு என்ன பேருனா புனர் உற்பம்னா மீண்டும் உற்பத்தி பண்றது. புது உற்பத்தி இல்லை, புது உற்பத்தி முதல் உற்பத்தி பண்றாரு பாருங்க. முதல்ல இந்த உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று நினைச்சு படைக்கிறாரே, அதுதான் முதல் உற்பம். அதுக்கப்புறம் படைக்கிறதெல்லாம் புனர் உற்பம், மீண்டும் மீண்டும் படைச்சது. அவர் தான் படைக்கிறாரு. இவ்வாறு ஒடுக்கியும் படைத்தும் ஒடுக்கியும் அழித்தும் இருப்பதாலே அவர் தான் உலகத்துக்கு முதற் கடவுள். சங்கார காரணம் தான் உலகத்துக்கு முதற் கடவுள்றாங்க. ஏனென்றால் காக்கும் கடவுள் பிரம்மா என்று நம்ம சொல்றோம். கடவுள் சொல்லக்கூடாது. என்னம்மா இதான் இதுல வருது பாருங்க, நம்ம சிவஞான போகத்துல அவன் அவள் அது எனும் அவை நபியின் தோற்றிய திதி ஒடுங்கி வளர்த்து விடதாம் அந்த மாதிரி என்மனா புலவர். அதேதான் அதுதான் உரை. அதுக்குதான் இவரு இதுல செயலா உரை கொடுக்குறாரு. சிவஞான போகத்துக்கு உள்ள செயல் உரை தான் அது. இப்ப பிரம்மாவை நம்ம படைச்சாரு சொல்றோம், கடவுள் சொல்லக்கூடாது. பிரம்மா கூட உயர் வர்க்கம் தான், நம்மை போல உயர் இருக்கும், ஆனால் நம்மை விட மிக மிக உயர்ந்த நிலையில இருப்போம். அப்போ அவர் படைத்தல் தொழிலுக்கு மட்டும்தான். அவரும் இப்படின்னா அதிகாரி தான். பிரம்மா என்பவர் அதிகாரி தான். சிவனுடைய அதிகாரத்தை வாங்கி அந்த படைத்தல் தொழிலை செய்கிறார். இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் இருக்காருன்னா அவரே எல்லாரும் செய்ய மாட்டார். அவர் கீழே டிப்டி கலெக்டர் இருப்பார், டிஆர்ஓ இருப்பார், தாசில்தார் இருப்பார், டிஎஸ்ஓ இருப்பார், இப்படி பல அதிகாரிகள் இருப்பாங்க. யார் எந்த வேலை செஞ்சாலும் யாரை அதுக்கு முதல்னு சொல்கிறோம்? நம்ம கலெக்டர் தான் முதல் சொல்கிறோம். அது மாதிரி படைத்தல் என்பது பிரம்மா, அது ஒரு அதிகாரி, அவர் படைத்தல் மட்டும்தான் பண்ணுவார். காத்தல் என்பது விஷ்ணுன்னு சொல்கிறோம், அவர் ஒரு அதிகாரி, அவர் காத்தலை மட்டும்தான் செய்வார். அழித்தல் என்பது ருத்ரன். ருத்ரன்ல 3 ருத்ரன் இருக்கு, முதல்ல சொல்லியிருக்கேன். 3 ருத்ரன் இருக்குங்க. மகாருத்ரன் தான் சிவபெருமான். மகாருத்ரன் என்பது சிவபெருமான், சங்கார காரணன். குணிருத்ரன் என்பது நம்ம 224 உலகங்கள் இருக்கு.
நம்ம இந்த உலகத்தை போல இந்த 224 புவனங்கள் இருக்கு. ஒவ்வொரு உலகத்திலும் ஒரு பிரம்மா இருக்காரு, ஒரு விஷ்ணு இருக்கார், ருத்ரன் இருக்கார். அவர் ஏகதேச சங்காரம் செய்பவர். ருத்ரன் என்பவர் ஏகதேச சங்காரம். ஏகதேச சங்காரம்னா ஒரு பகுதி அழிப்பு, ஸ்மால் போர்ஷன், ஒரு சின்ன பகுதியை அழிக்கிறவர். இப்போ 1965 தனுஷ்கோடியில் வீடெல்லாம் இருந்துன்றாங்க, வீடு எல்லாம் குடியிருப்பெல்லாம் நிறைய இருந்துன்றாங்க. ஆனால் 65 ஒரே நாள் இரவில் என்ன ஆயிடுதுங்க, எல்லாமே கடலில் போயிடுது. அதான் ஏகதேச சங்காரம். உலகம் பூரா அழியல, உலகம் அப்படியே தான் இருக்கு, உலகத்தில் இந்தியாவும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இந்தியாவில் கடைக்கோடியில் தனுஷ்கோடி என்ற ஒரு பிரிவு அழிஞ்சு போச்சு. 1965 அழிஞ்சு போச்சு. நேற்றெல்லாம் இருந்தவங்க மறுநாள் வந்த அந்த கடல் பொங்கி வந்த வெள்ளத்தில் மறுநாள் காலையே யாருமே உயிரோடு இல்லை. அதில் கூட சொல்லுவாங்க, நம்ம சினிமா நடிகர் ஜெமினி கணேசன் சாவித்திரி தான் அந்த ட்ரெயினில் அவங்க வந்து ராமநாதபுரத்தில் தங்கினால அவங்க உயிர் தப்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே இரவில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த இடம், வீடுகள் இருந்த இடம் எல்லாமே ஒரே இரவில் கடல் பொங்கி வந்தனால அந்த ரயிலும் போயிடுதுன்றாங்க. அந்த ரயில் வந்தது பாருங்க, அந்த பாலத்தில், அந்த பாம்பன் பாலத்தில், அதுவும் போயிடுதுன்றாங்க. அது ஒரே இரவில் போயிடுது. அப்போ அதுதான் ஏகதேச சங்காரம் என்பது. முற்றழிப்பு என்பது உலகமே போயிடும், எல்லாமே உலகம் பூராவே ஆயிடும், எல்லாமே ஜலப்பிரளயம் ஆயிடும். ஆகவே ருத்ரன் வந்து மகாருத்ரன் என்பது முற்றழிப்பு செய்பவர். குணி ருத்ரன் என்பவர் 224 புவனங்களில் இருக்கக்கூடிய ருத்ரர்கள், அவங்க ஏகதேச சங்காரம் செய்கிறவங்க. இன்னொரு ருத்ரர் இருக்காரு, ஸ்ரீகண்ட ருத்ரர், அவர் தான் கைலாயத்தில் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீகண்ட ருத்ரர் என்பவர் கைலாயத்தில் அருள் பாலிக்கிறாரு. அவர் தான் நம்ம கைலைநாதன் வணங்குறோம். அவர் தான் சிவனுடைய சார்பாக நமக்கு கைலையிலிருந்து அருள் பாலிக்கிறார். ஆகவே இவ்வாறு ஒடுக்கிய படைத்தும் ஒடுக்கியும் தோற்றுவித்தும் செய்வதனால் இந்த சங்கார காரணம்தான் முழு முதற் கடவுள். இவர் பாசங்களிலிருந்து பற்றப்படாதவர், ஞான வடிவினர் அப்படின்னு இவர் தான் சிவபெருமான் சொல்றார். அனாதி பெத்த சித்துரு என்பது நம்மளை சொல்றார். இறைவன் என்ன சொல்றார், அனாதி முத்த சித்துருன்றார். அனாதி முத்த சித்துருன்னா இயல்பாக பாசங்களால் பற்றப்படாதவர். நம்ம என்ன சொல்றாரு, அனாதி பெத்த சித்துரு, எப்பொழுதுமே பாசத்தோடு கூடிய ஞான வடிவம். நாமளும் ஞான வடிவம் தான், ஆனால் பாசத்தோடு கூடிய ஞான வடிவன் ஆகிய ஆன்மா. அவர் பாசம் இல்லாதவர், ஆணவம் அவரை பிடிக்காது. ஏனென்றால் அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கோம். கடல் இருக்கு, பூமி கடல்ல இருந்தாலும் அந்த கடல் வெளிக்கு இடம் தருது எதுங்க, ஆகாயம். ஆகவே உப்பானது ஆகாயத்தை பற்ற முடியாமல் கடலில் உள்ள தண்ணீரை பற்றுது. அது மாதிரி ஆகாயம் என்பது இறைவன், உப்பு என்பது ஆணவம், நீர் என்பது நம்ம உயிர்கள். இந்த உப்பு என்ற ஆணவம் ஆகாயத்தை பற்ற முடியல, உயிர்களை பற்றுது. அது மாதிரி இந்த அனாதி பெத்த சித்துரு என்றால் நம்ம கிட்ட இயல்பாக என்ன இருக்கு, பாசம் இருக்கு, ஆணவத்தால பற்றப்பட்டிருக்கோம். ஆகவே நம்மளும் ஞான வடிவனம் தான். ஆக நமக்கு என்ன சொல்றாங்க, ஆன்மான்றாங்க. நம்ம சீவான்மா, அவர் பரமான்மா, பரமாத்மா அவர், நம்ம சீவான்மான்றாங்க. ஆகவே இப்ப என்ன சொல்றாரு, இந்த முதல் செய்யுள்ள சிவஞானபோதத்தை சொல்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒருவனோடு ஒருத்தி அப்படின்றத சொல்றார். அந்த அதுக்கு விளக்கம் சொல்றார் இந்த பாடல். இரண்டாவது பாடமா, ரெண்டாவது முடிச்சல போயிடலாங்க, ஒரு பாடல் போயிடலாங்களா? 22 உதிப்பது மீறும் போலாங்களா? இந்த ஒரு பாடம் பார்த்தோம். சரி. உலகம் வந்து நின்று போவதை வலியுறுத்துது. வேற ஒண்ணு இந்த பாடல் என்ன சொல்றார், உலகம் வந்துன தோன்றி நின்று இருந்தா கொஞ்ச காலம் இருக்கு, மறுபடியும் போகுதுன்றார். வந்து நின்று போவது. இந்த உலகமானது எப்படி இருக்குன்னா, வந்து என்றால் தோற்றத்துக்கு வருது, படைத்தல். நின்று என்றால் காக்கப்படுது. போவது என்றால் மாயில ஒடுக்கப்படுது. அதை வலியுறுத்து சொல்றார். அதுக்கு பதம் சொல்றோமா, உதிப்பதும் ஈரும் பதம். உதிப்பதும் ஈரும் உண்டு என்று, உதிப்பதும் ஈரும் உண்டு என்று இங்கு உரைப்பது என்னை. பதம் அதுங்க, உதிப்பதும் ஈரும்
உண்டு என்று இங்கு உரைப்பது என்னை. இது பதங்க. உதிப்பதும் ஈரும். உண்டு என்று இங்கு உரைப்பது என்னை பதம். அதுக்கு உரை உலகிற்கு தோற்றமும் நாசமும், உலகிற்கு தோற்றமும் நாசமும் உண்டென்று இங்கு கூறியது ஏனென்றால், உலகிற்கு தோற்றமும் நாசமும் உண்டென்று இங்கு கூறியது ஏனென்றால். அடுத்த பதம் முன்னோர். பதம் முன்னோர். அதுக்கு உரை உலகாயாத நூலை உணர்ந்த அறிஞர். உலகாயாத நூலை உணர்ந்த அறிஞர். முன்னோர்னா உலகாயாத நூலை உணர்ந்த அறிஞர். அதுக்கு உரை பதம் முன்னோர். அதற்கு உரை உலகாயாத நூலை உணர்ந்த அறிஞர். அடுத்து பதம் மதித்து. மதித்து மதித்து அதுக்கு உரைங்க பிரத்யட்சமாக காணப்படாதன எல்லாம் பிரத்யட்சமாக காணப்படாதன எல்லாம் பிரமாணம் அன்று. பிரத்யட்சமாக காணப்படாதன எல்லாம் பிரமாணம் அன்று என நிச்சயித்து. பிரமாணம் அன்று என நிச்சயித்து. மதித்துக்கு உரை சொல்றேன். மதித்து பதம். அதுக்கு உரை பிரத்யட்சமாக காணப்படாதன எல்லாம் பிரமாணம் அன்று என நிச்சயித்து. அடுத்து பதம் உலகம் அனாதியாக மன்னியது என்பர் எண்ணின். உலகம் அனாதியாக மன்னியது என்பர் எண்ணின். பதம் இது. உலகம் அனாதியாக மன்னியது என்பர் எண்ணின். இதற்கு உரை இவ்வுலகம் எப்பொழுதும் நிலை பெற்றுள்ளது என்று சொல்வர் என நீ சொன்னால். இவ்வுலகம் எப்பொழுதும் நிலை பெற்றுள்ளது என்று சொல்வர் என நீ சொன்னார். அடுத்து பதம் இப்பூதம் ஆதி எல்லாம். இப்பூதம் ஆதி எல்லாம். இப்பூதம் ஆதி எல்லாம். அதுக்கு உரை இப்பூதங்களும் இவற்றின் காரியமாகிய தேகாதி பிரபஞ்சமெல்லாம். இப்பூதங்களும் இவற்றின் காரியமாகிய தேகாதி பிரபஞ்சமெல்லாம். பதம் இப்பூதம் ஆதி எல்லாம். அதற்கு உரை இப்பூதங்களும் அவற்றின் காரியமாகிய தேகாதி பிரபஞ்சமெல்லாம். அடுத்து பதம் மேதினிக்கே. அதுக்கு உரை பூமியின் கண்ணே. பதம் அடுத்தது பதம் விதிப்படி. அதுக்கு உரை முதல்வன் நிச்சயித்தபடி.
முதல்வன் நிச்சயித்தபடி. விதிப்படி பதம், அதற்கு உரை முதல்வன் நிச்சயித்தபடி. அடுத்து பதம் தோன்றி மாய காணலான். தோன்றி மாய காணலான். பதம் தோன்றி மாய காணலான். உரை தோன்றி அழிய. தோன்றி அழிய பிரத்யட்சமாக காணப்படுவதால். தோன்றி அழிய பிரத்யட்சமாக காணப்படுவதால் பூதங்களின் காரியமான உலகிற்கு தோற்றமும் நாசமும் உண்டென்பது தானே பெறப்படும். பதம் தோற்றி மாய காணலான். உரை தோன்றி அழிய பிரத்யட்சமாக காணப்படுவதால் பூதங்களின் காரியமான உலகிற்கு தோற்றமும் நாசமும் உண்டென்பது தானே பெறப்படும். அடுத்து பதம் ஆதலால் இதற்கு பதம் ஆதலால் இதற்கு உரை ஆதலால் இதனை சாதித்தற்கு அல்லது நிரூபிப்பதற்கு. ஆதலால் இதனை சாதித்தற்கு அல்லது நிரூபிப்பதற்கு. என்னம்மா அடியனுடைய புக்ல அந்த லைனை நீங்க சொல்ற லைனே காணா. பாட்டில் இல்லைங்களா? அதை விரிச்சு சொல்றாருமா. அவர் விரிச்சு அதை கூட சொல்றாரு, விரிச்சு சொல்றாரு. அந்த பாட்டுடைய கருத்து கொஞ்சம் விரிவா சொல்றாரு. சரிங்க ஐயா. ஆதலால் இதனை சாதித்ததற்கு நிரூபிப்பதற்கு யான் அனுமாதி எடேன். அதான் அவர் சொல்றத பாட்டிலே கொண்டாட்டார் ஒரு உரையில. யான் அனுமானத்தை எடேன். ஆமா, 22வது பாடல்ல இருக்கு பாருங்க. 22வது இருக்கு பாருங்க. உதிப்பது ஈர உண்டு என்று ஒருப்பது நீங்க என்னை முன்னோர் மதித்து உலக அனாதியாக மன்னியது என்பர் எண்ணின். இதற்கு யான் அனுமான ஆதி எடேன் இப்பூதாதி எல்லாம் விதிப்படி தோன்றி மாய காணலால் வேதி நிக்கே. அந்த பாட்டு தான் ஐயா எடுக்கிறாரு. சரியா இருக்குமா? சரியா இருக்கும். யான் அனுமானாதி எடேன். அதுக்கு என்ன உரை? யான் அனுமானம் முதலிய பிரமாணங்களை எடுத்து கூற மாட்டேன். யான் அனுமானம் முதலிய பிரமாணங்களை எடுத்து கூற மாட்டேன். யான் அனுமானம் முதலிய பிரமாணங்களை எடுத்து கூற மாட்டேன். இது என்ன சொல்றாருங்க? தோன்றுதலும் அழிதலும், இது சும்மா கருத்துரைமா. தோன்றுதலும் அழிதலும் பிரத்யட்சமாக காணப்படாமையால். அதாவது உலகம் தோன்றையும் நம்ம பார்க்கல, அழுவதையும் நம்ம பார்க்கல. அப்போ உலகம் தோன்றி அழியும் என்பது பொருந்தாது என்று உலகாதார் சொல்றாங்க. உலகாதார்னாங்க கண்ணால கண்டால் தான் ஒத்துக்குவாங்க எதையுமே. உலகாயுதர் என்பவர்கள் எதையுமே கண்ணால பார்த்தால் தான் ஒத்துக்குவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உலகம் தோன்றியதை நான் பார்க்கல, உலகம் அழிவதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அந்த உலகாயுத நூலை உணர்ந்தவர் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் பிரமாணம் ஆகாதுன்றாங்க. இந்த உலகாயுத நூல் படி சொன்னவங்க இதெல்லாம் பிரமாணம் ஆகாதுன்னு நாங்கள் நம்ப மாட்டேன்றாங்க. ஆகவே அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உலகம் எப்பொழுதும் இருக்குதுன்றாங்க. தோற்றமும் பார்க்கல, அழியறதையும் பார்க்கல, இந்த உலகம் இருக்கு. இப்போ நம்மளை பார்த்தா உலகம் இருக்குதான், எப்பயுமே இருக்க மாதிரி தான். ஏன்னா உலகத்து வயதை பார்த்தீங்கன்னா அது கோடிக்கணக்கான ஆண்டு, ஆனால் நம்ம வயதை பார்த்தீங்கன்னா 100 ஆண்டு. அப்போது நம்ம இருக்கும்போது இந்த உலகம் நம்ம தோன்றக்குள்ளே இந்த உலகம் தான் இருக்குது, நம்ம அழியக்குள்ளே இந்த உலகம் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? உலகாதாரு
ஆகவே நிலையா இருப்பது தோற்ற நாசம் உலகுக்கு உண்டு என்று கூற முடியாது. அது சொல்றது பொருந்தாதுன்றாங்க. இந்த உலகத்தை யாருங்க பார்த்தாங்க? தோன்றியது யார் பார்த்தாங்க? அழிஞ்சது யார் பார்த்தாங்க? எப்பொழுதும் தானே இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் பஞ்சபூதங்களை எது வந்தாலும் அவை எல்லாமே தோற்ற நாசங்களுக்கு உட்பட்டவை. இப்ப இந்த உலகம் என்பது அப்படியே தானா ஒரு பொருள் இருந்து வரல, ஐம்பூதங்கள்ல இருந்து வருது. நீர், நிலம், காற்று, தீ, ஆகாயம், ஐம்பூதங்கள், பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். ஓசை என்பது ஆகாயத்துக்குரியது, ஊறு என்பது காற்றுக்குரியது, ஒளி என்பது நெருப்புக்குரியது, சுவை என்பது நீருக்குரியது, நாற்றம் என்பது நிலத்துக்குரியது. அப்போ இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் ஆனது. ஆகவே இந்த பஞ்சபூதங்களும் தொடர்ந்து தோன்றி தோன்றி வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே நம்ம ஒரு பொருள் என்று நிலைத்திருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதுனால நமக்கு அந்த அழிவதையும் பார்க்க முடியல, தோன்றுவதையும் பார்க்க முடியல அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அவங்க உலகாதாயர்? ஒரு பொருள் தோன்றுது, ஒரு பொருள் நிற்குது, ஒரு பொருள் அழியுது, அதுவும் கண்ணால பார்க்கிறோமே. சில இடங்கள்ல சில இடம் அழிஞ்சு போகுது, சில இடங்கள்ல நிற்குது, சில பொருள் அழிஞ்சு போகுது, இப்படி நம்ம பார்க்கிறோன்றாங்க. அதையும் நாங்கள் கண்ணால பார்க்கிறோமேன்றாங்க. ஆகவே அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உலகமும் நம்ம என்ன சொல்றோம், இந்த உலகமும் முத்தொழில் படும் என்பதை உறுதி செய்ய அந்த காட்சி அளவை ஒன்றே போதும் என்பதை அனுமானம் முதலை வேறுபடாமல் தேவையில்லை, நீங்க சொல்ற காட்சி அளவையே போதும் என்று சொல்லிட்டு அடுத்த பாடல் என்ன போறாருன்னா, அடுத்த பாடல் என்ன சொல்றார்? தருபவன் ஒருவன் வேண்டும்ன்றத சொல்ல போறார். ஆகவே உலகாதார் கண்டதே கோலம், அதாவது கண்டதுதான் ஒத்துக்குவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகம் நாங்கள் தோன்றியதும் பார்க்கவில்லை, அழுது பார்க்கவில்லை சொல்றாங்க. ஆனால் இந்த உலகம் என்பது பஞ்சபூத சேர்க்கையால உண்டானது, எதுவுமே தானா ஒரே பொருள்ந்து வரல, ஐம்பூதங்கள்ல தோன்றி வந்தது. ஆனால் ஒரு இடத்துல சில பொருள்கள் தோன்றுது, சில பொருள்கள் அழியுது, சில பொருள் நிலைத்திருக்கு, இப்படிதான் பிரத்யேகம் காணப்படுது. ஆகவே இதெல்லாம் நம்ம செய்து உலகாதார காட்சி அளவு ஒன்றே போதும், அனுமானம் முதலே வேறு புறாமல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு என்ன போடுறார்? தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதை நிலைநிறுத்த போறார். அடுத்த பாடல்ல 23ல இந்த உலகத்துக்கு தருபவன் ஒருவன் வேண்டும், கர்த்தா முக்கியன்றார். அம்மா 23 போலாமா வேண்டாங்களா? இல்லைங்க, வேணாங்க, இதோட முடிச்சுக்கலாங்கய்யா. சரி, மூணு பாடம் தான் முடியும், மூணு பாடம் முடியும். நிறைய ஃபர்ஸ்ட் பாடம் நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. அது வந்து அதான் சரிங்க. அதாவது ஒரு சின்ன சந்தேகங்கய்யா, அந்த 24 கடைசியில பாடுங்களா, அனுமான ஆதி எடை அப்படின்னு சொல்லிட்டீங்க. யான் அனுமானம் 22 தான் சொல்றீங்க. ஆமா ஆமா, கடைசியில யான் அனுமானாதி எடைனா, யான் அனுமானம் முதலிய பிரமாணங்களை எடுத்து கூற மாட்டேன். யான் அனுமானம் முதலிய பிரமாணங்களை எடுத்து கூற மாட்டேன். அனுமானாதி எடேன்னா யான் அனுமானம் முதலிய பிரமாணங்களை எடுத்து கூற மாட்டேன் அப்படின்ற. அடுத்ததுங்க, அடுத்தது சொல்லலீங்க, இப்பூதாதி எல்லாம் விதிப்படி தோற்றி மாயா காணலால் மேதி நிக்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கலையேனுங்க. எதுக்குமா? அடுத்த 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 வரி ஆதி எடேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க இல்லையா? அடுத்தது இப்பூதாதி எல்லாம் விதிப்படி தோற்றி மாய காணலால் மேதி நிக்கே, அதுக்கு விளக்கம் அவங்க உரை கொடுக்கலையே. அது முதல்லயே கொடுத்துட்டாங்கம்மா, ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லிட்டோமா? ஓ சரி சரி சரி, ஆமாமா ஆமாமா, 8 எழுதிட்டீங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, சிறப்பு சிறப்புங்கய்யா. இதுலயே 22 பாடலே கொடுத்துருக்காங்க பாருங்க. உலகாயுத நூறு உணர்ந்தோர் பிரதர்சிய பிரமாணத்திற்கு எய்தாதான பிரமாணம் ஆஹா அப்படின்னு போட்டாங்க. அதுலயே என எண்ணி உலகம் நித்தமாக நிலை பெறுவதை அன்றி தோற்றமும் நாசும் உலகுக்கு உண்டு என கூறுவது பொருந்தாது என்பர். அவங்க எல்லாம் பொருந்தாதுன்னு சொல்றாங்க. அவங்க கண்ணால கண்டதான், கண்ணால பாக்கிறதா வச்சுக்கோங்க. நம்ம தோன்றதை பார்க்கல, அழியறதே பார்க்கல, அது எப்போதும் இருக்கதானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த பாடல் இந்த விளக்கமா வருது, அடுத்த பாடல்ல இந்த விளக்கமா வருது. சரிங்க, கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுது, கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல அப்படியே ஈஸியா கேட்டு போயிட்டோம். இது கொஞ்சம் இந்த பாடல் விளக்கம் வரக்குள்ள கொஞ்சம் எல்லாருக்கும் சித்தாந்தம் நல்லா படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். நல்லா தாங்க இருக்கும், ஒன்னும் குறை இல்லைங்கய்யா. எழுதுகிறது நீங்க சொல்ல சொல்ல அந்த விளக்கம் கொடுக்கக்குள்ள கரெக்டா எல்லாமே நல்லா புரியுதுங்கய்யா. சிவாயனுங்க.
ஆமா, நன்றி நல்லது, நன்றி நல்லது. நன்றி அம்மா நன்றிங்க. 21ம் 22ம் நீங்க ஃபுல்லா இது ரெக்கார்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முறை படிச்சுக்கோங்கம்மா. 21 21 22 ஆமாங்கம்மா, வாழ்த்து பாடல் பாடி ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா படிச்சுக்காமீங்க. சரி சரி. நானும் 22 எனக்கு 2 தடவை போன் வந்தது. நான் விட்டுதான் எழுதி வச்சிருக்கிறேன். சும்மா இந்த ரெக்கார்ட்ல கேட்டுப்போம் அப்படின்னு இருக்கிறேன் நானும். சொல்றேன். நான் சொன்னது நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னதை நான் சொல்றேன். சரி. எனக்கு நடுவில் அந்த குறியீர் அனுப்புறோம் இல்லம்மா, ஆஃப் பண்ணுங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க. வான்முகில் வளாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோன் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வேட்பை ஊர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி